வானதி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க நடக்கிறது எல்லாத்தையும். கார்த்தியா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் வந்ததுலேருந்து நம்ம சேரனண்ணா, பல்லவன், பாண்டின்னு எல்லாருமே ஓரமாகவே நிற்கிறாங்க. அந்த வீட்டு ஆட்களும் இவங்களை கண்டுக்கவே இறதில்ல அப்படின்னு அங்கே வானதி சொல்ல, அப்படியெல்லாம் இருக்காது, அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கார்த்தியாவும் சொல்லிட்டு இங்கே அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கார்த்தியாவுடைய அம்மா கார்த்தியா கிட்ட, ஆமாண்டி இந்த வீட்டு ஆட்கள் யாருமே சரியாக கூட பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவுக்கு அது மனசுக்குள்ளே இருந்தாலும் வெளியே சொல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வானதி அங்கே நிற்கிற பாண்டி, சேரன், பல்லவன் 3 பேருமே பார்த்துட்டு நேராக பக்கத்தில் போகிறாங்க. பாண்டி, என்ன பாண்டி என்னாச்சு, ஏன் உன் முகம் எல்லாம் வாடிருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த, போய் முதல்ல அம்மா அப்பா கூட உட்காரு, அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியை சொல்ல, என்ன சங்கடம் இருக்க போது, அதான் நீ கூப்பிட்டு தானே நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே வானதியை சொல்கிறாங்க. அதையெல்லாம் சரிதான் வானதி, ஆனால் வந்த இடம் உங்களுக்கு புதுசு இல்லை, நீ அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன்னு பாண்டியை சொல்லும்போது உடனே அங்கே தாஸ் வந்துட்டு, ஹே பாண்டி இங்கே வா, அங்கே வெளியில் கார் நிற்கிது, அது ஏதோ இங்கே மக்கர் பண்ணுது போல், நீ மெக்கானிக் தானே, போய் என்ன எதுன்னு பாரு அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நேராக வெளியே போக, ஏ பாண்டி நில்லு அப்படின்னு வானதி பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் பாண்டி நேராக ஓடி போய் அந்த காரில் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்க வானதி, நீ இதுக்கு தான் இங்கே வந்தியா, உன் அண்ணனோட ரிசப்ஷன் சொல்லிட்டு தானே இங்கே வந்த, ஆனால் இங்கே வந்து பார்த்தா முதல்ல நீ மண்டபத்துக்கு வெளியே இருந்து வந்த, அப்பயும் ஏதோ கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நானும் விட்டேன், இப்போ என்னடானா ஏன் முன்னாடியே உன்னை எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க, சேரனா பல்லவன்னு எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தானே நான் செய்கிறேன், அதுவும் அவங்க என்னை கட்டாயெல்லாம் படுத்தலையே, அவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப் தானே கேட்டாங்க, ஹெல்ப் கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அதை செய்கிறதுலேயும் தப்பு இல்லையேன்னு பாண்டி சொல்ல, அவங்க ஹெல்ப் கேட்ட மாதிரி இருந்தால் நீயே செய்ய பாண்டின்னு நானே உன்னை அனுப்பியிருப்பேன், ஆனால் அவங்க உனக்கு ஆர்டர் போகிறாங்க, நீ என்ன அவங்க வச்ச வேலைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியை பார்த்து திட்டுறாங்க வானதியும். வந்த இடத்துல இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இரு, இந்த நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நாம தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அந்த காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு நேராக உள்ளே வராங்க. அப்போது தாசு நிற்கிறாங்க, என்ன பாண்டி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, பண்ணியாச்சுங்க அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு நிற்க, அப்போ தான் வெளியே இந்த ஒருத்தர் வந்து, இந்தாங்க சார் பணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாஸ்கிட்ட கொடுக்குறாங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் கரெக்டான நேரத்தில் ஒரு மெக்கானிக் அனுப்பி எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கீங்க, உண்மையிலேயே ரொம்ப கிரேட் ஜாப் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பணத்தை கொடுக்குறாங்க, இந்தாப்பா பிடிப்பா, நீ பார்த்த வேலைக்கு இதில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க, இல்லைங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு பாண்டி சொல்லும்போது, அட பிடிங்க பாண்டி, நீங்கள் பார்த்த வேலைக்கு தானே இந்த பணத்தை கொடுக்குறாங்க, ஒருத்தவங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கிற ஊதியத்தை வேண்டான்னு யாராவது சொல்வாங்களா அப்படின்னு அங்கே தாசு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நிற்கும் போது, அதெல்லாம் ஒன்று வேணாம், பாண்டி யார் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், பாண்டி இதோ நிற்கிறாரே மேடையில், அவருடைய தம்பி, இங்கே சோழன் அண்ணாவோட தம்பி, அவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களை இப்படி தான் நீங்கள் இங்கே பார்த்துப்பீங்களான்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவங்க கேட்க, நீங்கள் போங்க அப்படின்னு உடனே தாசு கண்ணை காட்டினதுமே, சரிங்க சார் அப்போ கிளம்புறோன்னு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தாசு சொல்ல, யாரும் இங்கே பிரச்சனை பண்ணலை, நீங்கள் தான் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வானதி கத்தும்போது உடனே இங்கே தேனு வந்துடுறாங்க, என்ன ஆச்சுடா தாசு அப்படின்னு அவங்க அம்மா வந்து கேட்க, இல்லைம்மா ஒரு சின்ன வேலையை தாம்மா சொன்னேன், அதுக்கு இங்கே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல, நீ யாருமா, எதுக்குமா தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல அப்படின்னு அங்கே அந்த தேனை கேட்கும்போது, நான் வானதி பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், பாண்டிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் அதை கேட்க தானே செய்வேன் அப்படின்னு வானதி சொல்ல, அதெல்லாம் சரிதாம்மா, நீ பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் அதுக்காக இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல கத்தணும்னு ஏதாவது அவசியமா என்ன, கொஞ்சம் அமைதியாக போய் உட்காருங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியை பார்த்து சொல்ல, பாண்டியை இவர் வேலை வாங்குறாரு, பாண்டியை மட்டும் இல்லை பல்லவனை, சேரனண்ணாவை எல்லாருமே வேலை வாங்கிட்டு இருக்காரு, ஆமாம் இந்த வீட்டு ஃபங்க்ஷன்னா இந்த வீட்டு ஆட்களும் சேர்ந்து தானே செய்யணும், அது ஏன் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இங்கே வந்தவங்க மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யணுமா, முதல்ல நீங்கள் அங்கே வந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்க உங்களை அப்படி தான் நடத்துகிறாங்களா, சேரனண்ணா வீட்டுக்கு ஒரு நாள் வந்து பாருங்கள், அவங்க உங்களை எப்படியெல்லாம் தாங்குவாங்கன்னு அப்படின்னு வானதி சொல்ல, வானதி கொஞ்சம் அமைதியாக இரு, வா போகலான்னு சொல்லும்போது, விடு பாண்டி நீ வேணா எல்லாத்துக்கும் பொறுத்து அமைதியாக போகலாம், என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, பணம் காசு வசதி எல்லாம் இருக்குன்றதுக்காக இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும்னா நாம் ஒன்றும் இவங்களுக்கு அடிமையே கிடையாது, நாமளும் மனுஷங்க தான் இவங்களும் மனுஷங்க தான், அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாண்டியை பார்த்து வானதி கரெக்டான ஒரு பாயிண்டை படித்து பேச, என்ன சத்தம்னு அங்கே சேரன்னு வந்துடுறாங்க, பல்லவனு வந்துடுறாங்க, என்னாச்சுப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் ஏதோ யதார்த்தமாக ஒரு சின்ன வேலையை இங்கே என் பிள்ளை தாசு உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லிட்டான், அதுக்கு போய் இந்த பொண்ணு இங்கே பயங்கரமாக சத்தம் போடுது, வந்தவங்களாம் இங்கே என்ன நினைப்பாங்க, வந்தவங்களாம்
இவங்கெல்லாம் சாதாரண ஆட்களா என்ன? எவ்வளோ பெரிய விஐபிஸ் தெரியுமா? எல்லாரும் எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுமா? கம்பெனியில் இவர் கூட ஒர்க் பண்ணவங்க, இதோ இவங்க கூட படித்தவங்கன்னு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இப்படி நின்று சத்தம் போட்டால் அவங்களாம் எங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ உங்களுக்கு மற்றவங்க உங்களை என்ன நினச்சா உங்களுக்கு கவலை இருக்குல்ல? அதே போல் தானே எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி என்ன இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தானே எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளை நம்பி எப்படிடா நிலா அந்த வீட்டிலலாம் போய் இருக்க முடியும்னு சொல்லி உடனே அங்கே தேனும் சொல்லும்போது, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு தேனு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. தாசோ, அம்மா நிலா என்ன நம்ம பேச்சை கேட்டால் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏதோ இங்கே அப்பா விருப்பப்பட்டாருன்றதுக்காக தான் இந்த ரிசப்ஷனே நடக்குது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே நம்ம பேசி எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாசும் சொல்ல, இங்கே பாருங்க, யாரும் தேவையில்லாமலாம் பேசலை. நீங்கள் பாண்டியை நடத்துகிற விதத்துக்கு பாண்டிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு உடனே சொல்லிட்டு எங்கள் வானதியை சொல்ல, என்னது ஏன் புள்ள இதோ மெக்கானிக் பையன், இந்த மெக்கானிக் பையன் கிட்ட என் புள்ள மன்னிப்பு வேற கேட்கணுமான்னு சொல்ல, என்னது மெக்கானிக்னா உங்களுக்கு அவ்வளோ சாதாரண விஷயமாச்சா? உங்களுக்கு சரி, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும், இந்த மெக்கானிக் வேலை தெரியாது, உங்களை நான் செய்ய சொல்கிறேன், உங்களால் அதை செய்ய முடியுமா? உங்கள் பையனுக்கு பிஸ்னஸ் தெரியும், இதோ மெக்கானிக் வேலை தெரியவே தெரியாது, இதை போய் நான் இவரை செய்ய சொல்கிறேன், அது முதல்ல அவருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் திறமைன்னு ஒன்று இருக்குங்க. யார் யாருக்கு என்னென்ன வருமோ என்னென்ன தெரியுமோ அதை வச்சு தாங்க வாழ்க்கையில் முன்னுக்கும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் சரியாக பேசி, வானதி கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்கிறாங்க. சேரன் பல்லவன்னுட்டு வானதி கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேரனை கூப்பிடுறாங்க. நீ வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லைன்னு நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்கள் ஒரு பக்கம் ஓடுறீங்க, ரொம்ப வேலை பார்க்குறீங்க, இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் யாருமே நிலாவும் சோழனும் கண்டுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு வானதி கேட்குறாங்க. நீ முதல்ல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி, எங்கடி போனேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் கேட்க, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனோட அங்கே முன்னாடி வந்து உட்காராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. அப்போ தான் வானதி கார்த்திகா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் அமைதியாக உட்காந்துருக்கேன். அம்மா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு கொடுத்துட்டு, எங்கடி போகிறேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. கஸ்தூரி, நீ இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு நேராக போகிறாங்க. மாமா நடந்ததை இப்போ தான் இங்கே வானதி என்கிட்ட சொன்னா, ஆனால் இங்கே நானும் பார்த்துட்டு தான் மாமா இருக்கேன். ஆமாம், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு 3 பேரையும் பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்திகா, நீயும் போய் உட்காருன்னு சொல்ல, மாமா நான் தான் கேட்குறேன்ல, சொல்லுங்கள் மாமா, நீங்கள் எதுக்கு மாமா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகாவும். இல்லை கார்த்திகா, சோழன் நிலா இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். வந்த இடத்துல பிரச்சனைன்னு எங்களால் எதுவும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான்ப்பா நாங்கள் பொறுத்து போகிறோம். இந்த வானதி தான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான்னு பாண்டியன் சொல்ல, சரி நான் வானதி கிட்ட பேசிக்கிறேன், ஆனால் திரும்பவும் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, அவங்க அதை பண்ண சொல்கிறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்கன்னு எதையுமே செய்யாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு அங்கே கார்த்திகா சொல்லிட்டு நேராக போய் டேபிளில் உட்கார. என்னடி ஆச்சுன்னு கஸ்தூரி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வானதியை வந்துட்டு இங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கவும் செய்கிறாங்க கார்த்திகாவும். அப்போ தான் ஸ்டேஜில் நிற்கிற நிலா பக்கத்தில் போன தேனே நிலா காதில் வந்துட்டு, ஏய் அந்த பொண்ணு யாருடி இவ்வளோ வாயாடியாக இருக்கா, பதிலுக்கு பதில் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா, ஆமாம் அவகிட்ட யாருமே எதுவுமே பேச முடியாதா, எப்படி நீ அந்த வீட்டில் போய் வாழ்வ, இவ என்னமோ அதான் அந்த சோழனுடைய தம்பி பாண்டியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் வாயும் அவளும் அப்படின்னு கோவமாகவே இங்கே நிலா காதில் போய் சொல்ல, வானதி இங்கே காரணம் இல்லாமல் எதுக்கும் கோவப்படுற ஆள் கிடையாது, நியாயமான சில விஷயத்துக்கு நேரடியாக கோவப்படுற ஆள் தான், நேரடியாக சில விஷயங்களை கேட்கக்கூடிய ஆள் தான். அப்படி வானதி கோவப்படுறானா அப்போ நீ என்னம்மா செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி, நான் உன் அம்மா, நான் சொல்கிற விஷயத்த நம்பாமல் நீ என்னையே திருப்பி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நீ நடந்துக்கிட்ட விதம் அப்படி, நான் தான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேனே, எங்களை எதுக்காக தான் இங்கே வர வச்சியோ எனக்கு அது தெரியவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் நின்று முகத்தை சிரித்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் கோவத்தை தம்மாகிட்ட காட்ட தான் செய்கிறாங்க நிலா. அதுக்கு அவங்க அம்மாவும் அப்படி அமைதியாக நிற்க, சரிம்மா இப்போ நீ என்ன பண்ணுற, அவங்க எல்லாருமே இங்கே ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன நிலா, நான் இதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ நீ கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கோயேன், நான் பாட்டுக்கு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி எனக்கு இந்த ரிசப்ஷன் வேண்டான்னு தூக்கி வீசிட்டு சோழனாக இருக்கட்டும் என் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாரையும் கூட்டிகிட்டு நான் போயிட்டே இருப்பேன். இப்போ கீழே வந்து இருக்காங்கல்ல அங்கே ஊர்லேருந்து, அவங்க எல்லாரையும் இப்போ ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட செய்கிறாங்க நிலா. இதை கேட்ட உடனே தேனு அப்படியே அதிர்ந்து போய் நிற்க, என்னம்மா பார்த்துட்டே இருக்க, இப்போ நீ போறியா இல்லை நான் கிளம்பி போகட்டுமா அப்படின்னு சொல்ல, ஏய் இருடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்துருக்க அத்தனை பேரையுமே இங்கே ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. எல்லாருமே அப்போ மேலே வந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க, இதை பார்த்த மனோகர் கோவமாயி தான் மனைவியான தேனுக்கிட்ட போய் கேட்கவும் செய்கிறாங்க, என்ன தேனு இப்போ எதுக்கு இவங்களெல்லாம் மேலே
மேலே வரவழைச்ச அப்படின்னு சொல்ல, எல்லாம் உங்கள் பொண்ணு பண்ணுற வேலைங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கோவமாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் அவங்க எல்லாமே கிஃப்டெல்லாம் வச்சு கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்து நிற்க, என்ன நீலா வந்திருக்க விஐபிஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இவங்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்பா விஐபிஸ் உங்களுக்கு முக்கியமா இல்லை நான் உங்கள் பொண்ணு உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்க, என்னம்மா இப்படி கேட்டேன், நீ தானம்மா எங்களுக்கு முக்கியம்னு சொல்ல, அப்போது என்னையையும் என்னை சேர்ந்தவங்களையும் கவனிங்கப்பா, அதுதானே உங்களுக்கு எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, அவரால் எதுவுமே பேச முடியலை. வந்தவங்க எல்லாரும் இங்கே கொடுத்துட்டு கீழே போக, அப்போ தான் இங்கே ஸ்டேஜில் நிற்கிற இந்த அப்பா அம்மானு 2 பேருமே கூப்பிடுறாங்க. இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே உட்காந்துருக்க அத்தனை பேரையும் சாப்பிட்ற வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு நீங்கள் தான் பரிமாறணும்னு சொல்ல, ஏன் நிலா யார்கிட்ட பேசுகிற, உங்கள் அப்பா கிட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்பா கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியுமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் நடேசனங்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்து புது பிரச்சனை ஆரம்பிக்க சொன்னார்ல அப்படின்னு சொல்ல, என்ன நிலா என்ன பேசுகிறேன்னு அவங்க அப்பா கேட்க, அப்பா அதுவும் அங்கிள் நிற்கிறாருல, அவர் உண்மையிலேயே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறீங்களா, இதுதான் இல்லை, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை, பெத்த அப்பா உங்களை விட அவருக்கு என் மேலே நிறைய மரியாதையும் பாசமும் இருக்குது, என்னையும் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நீங்கள் அவரை வச்சு ட்ராமா போட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல நான் ஊர்லேயே சொல்லி கூட்டிகிட்டு வந்த ஒரே விஷயம், அங்கே ஃபங்க்ஷன்னாலே அப்படி இப்படி இருப்ப தான் செய்வாங்க அங்கிள், ஆனால் நீங்கள் அங்கே போய் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அதை வேண்டான்னு தூர ஒதுக்கிட்டு நிற்கிறாரு. என்கிட்ட வந்து அவர் எல்லாத்தையும் சொல்லவும் செஞ்சார், உங்கள் அப்பா எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து இதை தாம கொடுத்தாருன்னு சொல்லவும் செஞ்சார். நான் தான் அவங்கள கொஞ்ச நேரம் இங்கே கவனிச்சுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலையா, ட்ரெயின்ஸ் பண்ண மாதிரி நடிங்க அங்கிள் அப்படின்னு நான் தான் அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்ல, ஏனிலாம் அப்படின்னு கேட்க, அதாம்மா எப்படி இருந்தாலும் அவர் பண்ணுற இந்த அட்டூழியத்தை பார்த்து நீங்கள் கோவப்படுவீங்க, நிச்சயமாக அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு ஏன் இல்லை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்ததுலேருந்து நீங்கள் என்கிட்ட விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கீங்களே, சின்னதாக நான் உங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டலான்னு நினச்சேன். வர்ற விஐபிஸ் முன்னாடி எங்களை அறிமுகப்படுத்த கூட உங்களுக்கு தயக்கமாக இருக்குல்ல, அதான் அவரை வச்சு எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்களே உங்கள் வாயால் சம்மந்தி இங்கே வாங்கன்னு சொல்லணும், வாங்க சம்மந்தி சாப்பிட போகலான்னு கூட்டிகிட்டு போகணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு நல்லது, இல்லை வந்திருக்க விஐபிஸ் அத்தனை பேர் முன்னாடியும் அவமானப்படணும்னு நினைக்கிறீங்களா என்னென்னு நிலா கேட்கும்போது பதில் பேச முடியாத இங்கே மனோகரும் தாசும் அவங்க அம்மா தேனும் அப்படியே வாயடிச்சு நிற்கிறாங்க. வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டு நீங்களே சாப்பாடையும் வைங்க அப்படின்னு சொல்ல, இங்கே இவ பண்ணுறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்கன்னு சொல்ல, நீங்கள் பண்ணுறதை காட்டிலுமாமா அப்படின்னு நிலாவும் கேட்க, பதில் பேச முடியாத மனோகர் வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட போகலான்னு சொல்லும்போது, வானதி அப்போ கார்த்தியாகிட்ட என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. வந்ததுலேருந்து நம்ம யாரையுமே கவனிக்காதவங்க இப்போ விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்களேன்னு வானதி சொல்ல, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நம்மளை பார்த்துக்கிறாங்களே, வந்திருக்கோம்ல, இவ்வளோ தூரம் வந்தவங்கள கவனிக்காமல் விட்டுருவாங்களான்னு கார்த்தியாவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு போகவும் செய்கிறாங்க. போயிட்டு வந்தியெல்லாம் வந்துட்டு சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. என்ன நீங்களே வைக்கிறீங்கன்னு அங்கே வானதியோடைய அப்பா கேட்க, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்களை நான் கவனிக்காமல் வேறு யார் கவனிப்பான்னு சொல்லிட்டு மனோகரும் அவங்க அம்மா தேனும் இப்படி மாறி மாறி எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு சாப்பிட்றத பார்த்துட்டு அங்கே நிற்க எல்லாரும் சோழனும் சாப்பிட வராங்க. இதோ மாப்பிள்ளையும் பொண்ணு வந்தாச்சு, அவங்களுக்கும் சேர்த்து கவனிச்சிருங்கன்னு நடேசன் சொல்ல, அதுக்கு மேலே அவங்களுக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. இதை பார்த்த உடனேயே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கும் இவங்க எல்லாரையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. என்ன நீங்கள் நினச்சது நடக்கலையேன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கீங்க அப்படி தானே, அதுவும் வருத்தப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஸ்டேஜில் இவங்க எல்லாரும் என் ஃபேமிலின்னு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க தான் போகிறேன். வந்திருக்க இங்கே விஐபிஸ் முன்னாடி எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லத்தான் போகிறேன்னு சொல்ல, அப்படியே டென்ஷனோடு நின்றுட்டுருக்காங்க அந்த தேனும் மனோகரும்.